முதலமைச்சர், துணை முதலமைச்சர் உள்ளிட்டோருக்கு எதிராக அவதூறு பரப்பியதாக ரங்கராஜன் நரசிம்மன் மீதான வழக்கிற்கு நீதிபதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், என்ன நடந்தது? வழக்கின் பின்னணி என்ன? நீதிபதி தரப்புல என்ன சொல்லப்பட்டிருக்கு? மாவட்டம் ஸ்ரீரங்கத்தைச் சேர்ந்த ரங்கராஜன் நரசிம்மன் நமது கோவில் என்ற பெயரில் ஒரு யூடியூப் சேனல் வச்சு நடத்தி வருகிறார். இதுல தமிழக முதல்வர், துணை முதல்வர் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் ஜெயர் குறித்து அவதூறு பேசியதாக ரங்கராஜன் நரசிம்மனை சென்னை சைபர் கிரைம் போலீசார் அண்மையில கைது செய்து புழல் சிறையில் அடைத்தார்கள். பின்னர் உயர்நீதிமன்ற நிபந்தனை ஜாமீனில் அவர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த நிலையில தான் இந்த மீதான அந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கினுடைய விசாரணை நீதிபதி ஜி கே இளந்திரன் முன்பு நடைபெற்றது. அப்போது காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞருக்கு கோபிநாத் இந்த வழக்கை ரத்து செய்யக்கூடாது என்றும் புலன் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் வீடியோ ஆதாரங்கள் உள்ளதாகவும் என்று கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தார். அப்போது ரங்கராஜன் நரசிம்மன் அவரை தானே ஆஜராகி பழிவாங்கும் நோக்கோடு வழக்கு தொடரப்பட்டதாக கூறி சத்தம் போட்டு வாதிட்டார். இதனால் கோபமடைந்த நீதிபதி இது சந்தை அல்ல, இது நீதிமன்றம் என கடுமையாக கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து அதற்கு ரங்கராஜன் மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். தொடர்ந்து வழக்கு விசாரித்த நீதிபதி இந்த புகாரில் மேற்கொண்டு விசாரிக்க முகாந்திரம் உள்ளது என்று கூறி ரங்கராஜன் நரசிம்மன் தொடர்ந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறார். நன்றி ரமேஷ்குமார், விவரங்களை வழங்கியமைக்காக. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.